நான் கரெக்டா பாத்துங்கறேன் சாரா வாடி பாப்பா எனக்கு தோரி கண்ணு கீழே பார்த்தா தான் மேல பாக்குற மாதிரி மேல பார்த்தா தான் கீழே பாக்குற மாதிரி அதுதான் பாத்துன்னு அப்படியா பாருங்க கை வச்சுதான் ஓ சொன்னமா கம்மியர்மா மாட்டேன் இந்த பெண்களை பிடித்தா ஆரம்பத்தில் எனக்கு வேணாம் எனக்கு பிடிக்காது எனக்கு வேணாம் எனக்கு அம்மன் படத்துல வர ஜண்டா மாதிரி சிரிக்கிறார் பாருங்க இல்ல நான் குடிச்சா அவுத்துறேன் படத்துல காவல் எல்லாம் பறந்து ஓடிடுச்சு எப்படி வச்ச மாதிரி கால 10 மணிக்கு வந்து வச்ச மாதிரி கால ஏய் இந்த பெண்களை அப்படிதான் வேணாம் வேணாம் அப்புறம் நாங்க விட்டா நீங்க விட மாட்டீங்க அப்புறம் எனக்கு பண்ண அந்த ஆசை இருக்காதா இது இவளாச மனதத்துக்கு கொண்டு ஏன் எதற்கு மறுப்பு தெரிவிக்கின்றாய் என்னங்க நான் யாருக்கு நான் ஒரு யாருக்கு எனக்கு தாயில தந்தையில தந்தை மத்த விட்டு யாரும் இல்லாத அனாதை ஆமாங்க ஆதரிக்கு நான் இருக்கின்றேன் ஆமா இந்த அனாதை இப்ப காதலிப்பீங்க அப்புறம் கை விடுவீங்க ஏய் நான் கையில விட மாட்டேன் கை விடுவீங்க ஏய் கையில விட கை விடுவீங்க ஐயா இதை எடுத்துக்க நீங்களே வரவில்லைங்கடா அந்த கொடியவ ஏன் இருப்பான் ஐயா தெய்வம் போல வந்து மானத்தை உயிரை காப்பாற்றிருக்காய் மானத்தை காப்பாற்றி உங்களுக்கு மனமார்ந்த நன்றி யார் நீ எந்த நாட்டை சேர்ந்தவள் உன்னுடைய பெயர் என்ன ஐயா இந்த விஜயபுரி நாட்டை சேர்ந்தவள் ஏழ்மையான குடியில் பெண்ணாக என்னுடைய பேர் தான் ஸ்ரீதேவி ஸ்ரீதேவி நீல் ஒரு பெண்ணுக்கு உயிரில் அப்பவற்றை கற்பினையே காப்பாற்றினான் அப்படிக்கு உறுதி என்னை யார் என்று அறியாமல் சொல்கிறாய் இது முறைதானா ஆமா நீங்க யாருங்க நான் யாரா இந்நாட்டு இளவரசர் என்னுடைய பெயரோ சுந்தர் நான் உங்களை பார்த்ததே இல்லைங்க நீ மட்டும் முடியாது இங்க இருப்பவர் யாருமே என்ன பார்த்திருக்க முடியாது ஏங்க எங்கன ஜெயில இருந்து வரீங்களா ஆமா காஞ்சிபுரத்துல தான் ஜாமீன்ல நம்ம ரவுடி போலக்குதுமா அதே விட அயலாறு சென்றிருக்கிறேன் எத்தனை பெண்களை சந்தித்திருக்கிறேன் இருந்த பொழுதிலும் அவர் மீது வராத காதல் உன்னை பார்த்த உடனே வந்து விட்டது கட்டல் துறவு மட்டும் ஆடியா மாமே உனக்கு தாமா மாமே உனக்கு தாமா பேரு தாண்டா அபில புதுத்தார
தாமா மை மாமை மாமை மாமா மாமே உனக்கு தாமா அம்மா பேரு தாண்டா செல்ல கபில புதுட்டாரஞ்சில வருமா வருமா வீட்டுக்குள்ளே அடி நடுவே காட்டு வள்ளி போய் உண்டா திருவாளர் விஜய் பாகியராஜ் வெற்றி கழகம் அந்த அன்புள்ளங்களினுடைய ஆரணி ரோஜா நாடகத்தின் கோடையிடை மிருதங்க சக்கரவர்த்தி நம் ஜெயஜோதி அவர்களை பாராட்டி ரூபாய் 100 வாரி வழங்கியிருக்கிறார்கள். அந்த அன்புள்ளவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடுவோம். போன்றவர்களுக்கு சிறந்த முறை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. சீனிவாசன் பிபிடி ஏகேபி கசர்கஸ் பிசியோதெரபி ஆகாஷ் கிளினிக் நம்பர் 105 நவீன் நாயக தெரு ரங்கா ஹோட்டல் எதிரில் போலூர் ரோட் சேட்பாட் 404181253168. அஞ்சிருப்பட்டு நாடகம் சிறப்பான முறையில் நடத்தணும். சீக்கிரம் விழுந்து வாங்கன்னு சொன்னாரு ஆசிரியர். ஒரு 5-6 மணிக்கெல்லாம் வந்துருங்க 6 சொன்னாரு. 3 மணிக்கெல்லாம் சேத்பட்டில் வந்து தேர்வாச்சாரம் சுத்தலாம் பாரு எந்தலன்னு. ஆமா இந்த என்னதுக்கு கை கால் குடிச்சால் இந்த என்னதுக்கு தோள்பட்டை வலி இந்த என்னதுக்கு இது சிடுகுறி லேகம். ஆமா அவனுக்கு அந்த என்ன அது வந்து வரவாகத்துக்கு வரவாத்துக்கு கருப்புல வித்தியாசமா இருக்கு. ஏங்க இது மேல கட்டா கருப்பு உள்ள கட்டு வந்து ப்ளூ. ஆனா ஒரு மனுஷனுக்கு தேவையான முதல் எண்ணெய் இந்த எண்ணெய் தான் முக்கியமான எண்ணெய். ஆமா அது எப்படி நம்ம உடம்புல வந்து எந்த நோவு வச்சு தாங்க முடியாது, வலி வேதனால தவிக்க முடியுது துடிக்க முடியுது. இந்த எண்ணெய் ஊத்திக்கின்னு கொளுத்தின்னு செத்து போடலாம். இதுதான் மண்ணெண்ணெய். மண்ணெண்ணெய் ஊத்தாலா நாயா பள்ளி யாரு என்ன பிரச்சனை எதனாக்குதான் சொல்லு நான் தீர்த்து வச்சேன். 5 நிமிஷம் நான் தீர்த்து வச்சேன். என்ன பார்த்தாலும் நோயெல்லாம் எட்ட ஓடி போடும். அப்படியா? ஆமா இத பாருங்க, பனியில தொண்டை கட்டிக்குது, பாட முடியல, பேச முடியல. அப்படியா? ஆமா. கைத்து தூக்கு மேல. கட்டாதான் பாத்துங்க. எனக்கு தோரி கண்ணு கீழே பார்த்தா மேல பாக்குற மாதிரி, மேல பார்த்தா கீழே பாக்குற மாதிரி. அதுதான் பாத்துன்னு. அப்படியா? கை வச்சுதான் கம்மியா மாட்டேன். மாத்திரம் சாப்பிடுங்க. கண்ணு சரியா தெரியலையா? என்ன சொல்றேன்? சரி அப்படியே திரும்ப கண்ணு காமி.
ஆமாங்க ஏங்க, இதுக்கு நான் மருந்து வச்சுக்கிறேன். எதுல வச்சுக்கிற? என் பீல ஆனா கூட ஒரு சேர்த்துக்கு நம்ம பொருள் எல்லாம் இருக்குது நிறைய. சேர்த்ததா ஆமா. அது மருந்து வேலை ஆனா அடிக்கடி கிடைக்காது. எப்பனா ஒரு முறை தான் கிடைக்கும் அந்த மாதிரி பொருள். ஆமா ஆனா அப்படி கப்புள் போய் வாங்கிட்டு வந்துடணும். சரியா? எங்க இப்ப வாங்கி வந்து நான் சொல்றேன் பாரு டக்குன்னு நேரா போறியா? கருவாட்டு ரத்தம் 1/4 லிட்டரு, மார்க்கெட்டுக்கு போயிட்டு கருவாட்டு ரத்தம் 1/4 லிட்டரு, கொசு மூத்திரம் ஒரு 1/2 லிட்டரு, 6 லிட்டரு, ரெண்டுத்தையும் தாண்டி போட்டு குண்டால போட்டு பேஞ்சு நைட்டு படுக்கும் போது சொட்டு சொட்டா விட்டு போடு. போடு. அடி அடி அடி. என்னங்க இந்த பெண்களே பிடித்தா ஆரம்பத்தில் எனக்கு வேணாம், எனக்கு பிடிக்காது, எனக்கு வேணாம், எனக்கு பிடிக்காது. ஐயாமா அம்மன் படத்துல வர ஜண்டா மணி சிரிக்கிறார் பாருங்க. இல்ல நான் குடிச்சா அவுத்து விட்டுறேன். ஆயிரம் படத்துல கால விஷயம் எல்லாம் பறந்து ஓடிடுச்சு. எப்படி வச்ச மாதிரி கால 10 மணிக்கு வந்து வச்சு பாரு கால. ஏய் இந்த பெண்களே அப்படிதான் வேணாம் வேணாம். அப்புறம் நாங்க விட்டா நீங்க விட மாட்டீங்க. அப்புறம் எங்களுக்கு பண்ண அந்த ஆசை இருக்காது. இது என்னங்க? இவளாச மனதத்தைக் கொண்டு ஏன் எதற்கு மறுப்பு தெரிவிக்கின்றார்? என்னங்க நான் யாருக்கு நான் ஒரு யாருக்கு எனக்கு தாயில தந்தையில தந்தை வந்து விட்டு யாரும் இல்லாத அனாதை. ஆமாங்க ஆதரிக்கு நான் இருக்கின்றேன். ஆமா இந்த அனாதை இப்ப காதலிப்பீங்க அப்புறம் கை விடுவீங்க. ஏய் நான் கையில விட மாட்டேன். கை விடுவீங்க. ஏய் கையில விட நீங்க கை விடுவீங்க. காதலிச்சு கை விடுவீங்க. காதலிச்சு கை விட மாட்டேனா? விஷயம் கேட்டு சந்தோஷமா இருக்கும். என்னங்க உண்மையிலே எனக்கு காதல் நீ இல்லனா செத்துருவேன். ஐயோ நீ ஆம்பளைங்க இப்படிதாங்க. எப்படி ஒரு பெண்ணை பார்த்து காதலிப்பாங்க. அம்மா நீ ரொம்ப அழகா இருக்கிற, வேண்டா உன்னோடதான், நீ இல்லை என்ற உனக்காக உயிரே விட்டு விடுற ஆரம்பத்துல சொல்லுவாங்க. அப்புறம் எங்களை விட எனக்கு வாழ்ந்து பெண்ணு உன ரோட்ல நடந்து போனா போதும், பாராது மேல உட்காந்து நாய் நாங்க தொங்க போட்டு பாத்து கிடக்குது. பாரத மேல உட்காந்து நாய் நாக்கு தங்க போட்டு பாக்குதா அப்படி பாக்கணும். ஆமா பெண்கள் நீங்க எப்படி தொட்டு தாலி கட்டிய கணவனுக்கு துரோகம் செய்யாமல் எந்த ஒரு பெண்ணு வாயினாலும் அவளை பத்துறீங்க. பெண்ணா பிறந்தவன் குனிந்து தர நிமிராம நடந்து போனோம். நடக்கிற நடத்தான் பாக்குறேன் பஸ் ஸ்டாண்ட்ல ஹீல்ஸ் வச்ச செப்பல் ஒண்ணு மாட்டிக்கின்னு லெகின்ஸ் ஒண்ணு போட்டுக்கின்னு சைட்ல ஆன் பேக்க தொங்க விட்டுக்கினே நீயும் பாரு ஐயும் பாரு நடக்கிறீங்க. உன்னை சொல்லி தப்பு இல்ல, காலையில மலைநூறு போய் பவுடர் போட்டு வந்த பாரு அதுல தப்பு பார்த்து உன்னை சொல்லி தப்பு இல்ல. ஆமா பாருங்க அப்படி என்ன முறைப்படி வந்து அண்ணன் பெண்களுங்க அண்ணங்கிட்டியா அப்படியா அண்ணனை விட்டு கல்யாணமா தங்கையை விட்டு ஒரு ஊர்வலமா. புரிந்து கொண்டேன். உன் அனுமதி அந்த அளவுக்கு மதிப்பு மரியாதை பாசம் வைத்துக் கொண்டிருக்கிற அறிந்து கொண்டேன். இந்த வேளையிலும் என் தாய் தந்தையத்தை எடுத்து கூறி முறைப்படி வந்து திருமணத்துக்கு சம்மதம் பெற சொல்றான்.